ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு ரீசெண்டாக கால் பண்ணுற எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேம் நான் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஐடல் வெயிட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரீகெயின் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் இல்லை வேறு எந்த ப்ராடக்ட்ஸை எடுத்து டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நிறைய டயட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டான டைம் சாப்பிட்ருப்பீங்க, நல்லா தூங்கியிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கும் போது கரெக்டாக ஐடல் வெயிட்டை ரீச் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டுருப்பீங்க. அப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுடைய வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு செடி நட்டு வைக்கிறீங்க, அது வளர்ற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கீங்க, வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்களா? இல்லை, அது வளர்ந்தாலும் நம்ம திரும்ப அதை பராமரிச்சுட்டே தானே இருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம பாடிக்கும் டெய்லி பேசிஸில் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு எந்த மாதிரியெல்லாம் டயட் பிளான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.